Hi friends, welcome to Smitra சமையலறை. இன்னைக்கு வீடியோல பெப்பர் சிக்கன் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிக்க போறாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போ இதே போல் நான் நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதே போல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்காங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகும்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பாதி அளவு குக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா 2 பச்சை மிளகாய் இதே போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு, ஜீரகம், மிளகு அந்த பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு நான் வேக விட்டுக்க போகிறோம். மூடி போட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளில வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியே சிக்கன் வெந்து வரதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோங்க. இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இதே போல் நல்லா வெந்து வரணுங்க. இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதே போல் நல்லா விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இடையிடையே கலந்து விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சிக்கன் எல்லாமே வெந்து வந்துருச்சுல்ல. இப்போ கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள்லாம் எதுவுமே நம்ம சேர்த்துக்கல, மிளகுத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்குள்ளே சாப்பிடும் பொழுது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.